ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா நம்ம ஒரு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை கூட இருந்தால் தான் நம்ம சேவிங்ஸும் செய்ய முடியும். நம்ம அதை பற்றி பிளானிங் பண்ண முடியும். இதை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறேன் இந்த வீடியோவில். எல்லாருக்கும் என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட்டு, ஒரு சின்ன ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே கடைசியில். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பேசலாம்னா, இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். அதில் நம்மளுக்கு முதல்ல நம்ம மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது இல்லை நம்ம சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியாது. அது எப்படி தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு வந்தாலும் இல்லாத சேவிங் பண்ணவே முடியாது. நம்மளுக்குள்ள ஒரு மனசுல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருந்தா, ஒரு தன்னம்பிக்கை நம்ம செஞ்சு ஆகணும், அப்படி ஒரு துணிச்சலும் வைராகியம் நம்ம மனசுக்குள்ள ஒரு இருந்தாதான் நம்ம செய்ய முடியும். இதுதான் நிறைய பேருக்கு தெரியல. அவங்க செய்வாங்க, முயற்சி பண்ணுவாங்க, சேவிங் பண்ணுவோம். செலவு நம்ம எல்லாரும் பண்றாங்களே, நம்மளும் சேவிங் பண்ணுவாங்க. ஆனா ஒரு மாதம் செய்வாங்க, 2 மாதம் செய்வாங்க, 3 என்னடா இது போட்டு நம்ம என்ன செய்வோம், இது செய்ய போறோம், சம்பாதிக்கிறோம், அப்படி செலவு பண்றாலும் ஜாலியா இருக்கலாம்னு அப்படியே விட்டுடுவாங்க. இதை பத்தி தான் நான் பேச போறேன். சரி வாங்க, நம்ம என்னன்னு பேசலாம். நம்ம வளவலன்னு பேசுறதுக்கு நம்ம என்னன்னு பேசலாம். இப்ப நீங்க என்ன செய்யணுமா, ஒரு முடிவு எடுத்துக்கணும். நான் ஒரு வருஷத்துல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டம். ஒரு வருஷத்துல நான் 50,000 பணம் நான் சேவிங் பண்ண போறேன். ஆனா இதை சேவிங் பண்ண பணம் நான் ஒரு பொருள் வாங்க போறேன். அது தங்கமா இருக்கட்டும், இல்ல வீட்டுக்கு உபயோகமான பொருள் இருக்கும். லைக் வாஷிங் மிஷின் இருக்கும், இல்லை டிவி இருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜ் இருக்கும், இல்லை நம்ம பசங்களுக்கு ஏதாவது சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். நம்ம சொல்லியிருப்போம், உங்களுக்கு இந்த வருஷம் எண்டில் நான் சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்போம். ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 50,000 ருபீஸ். நான் 50,000 சொல்கிறேன், நீங்கள் ஏன்னா 25,000, 25,000, 30,000 அப்படி நீங்கள் உங்களது வசதி பிரகாரம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய குழப்பம் இல்லை. அப்போ நீங்கள் இப்படி ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த சேவ் பத்தி நீங்க ஒரு ஆர்வம் வரும். நம்ம இப்படி செய்யணும்ல, நம்ம அதுக்கு எப்படி கண்டிப்பா சேவ் பண்ணணும்னு நீங்க எப்படியாவது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் நீங்க சேவ் பண்ணது ஒரு நம்ம மனசுக்குள்ள ஒரு உணர்ச்சி வரும். இது ஒரு சீக்ரெட். இது திங் நான் ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப எனக்கு மாதம் சம்பளம் ரொம்ப கம்மி. சம்பளம் வந்த உடனே ஒரு 5-6 தேதி எல்லாம் ஃபினிஷ் ஆகிடும். ₹1 இருக்குதுன்ட்டு அப்புறம் திருப்பி நான் ஆஃபீஸில் லோன் கேட்குற ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த சூழ்நிலை நான் இப்பயும் நினச்சி பார்க்குறேன். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், என்கிட்ட எப்படி பணம் இருக்கு, அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன். அது நான் கல்யாணத்துக்கு முன்ன இருக்கிற ஒரு வாழ்க்கையை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு 23 வருஷம் நான் இந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேன். நான் பணம் சம்பளம் கிடைச்ச உடனே நம்ம சேவிங்ஸ் தான் முதல்ல. நான் அதுதான் நான் செய்கிறேன். நான் அதுக்கு மீறி நம்ம என்ன பண்றது, நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கும், நம்மளுக்கு என்ன ஒரு கடமை இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் செலவு பண்ணிடுவோம். அதுதான் இப்போ நான் என் பசங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். நம்ம சம்பளம் வந்த உடனே நம்ம ஒரு 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 கோல் செட் பண்ணணும். இதுக்கெல்லாம் சேவ் பண்ண போறேன்ல, எனக்கு பணம் வேணும். நம்ம சேவ் பண்ணத்துல போனால நம்ம கண்டிப்பா பணத்தை மிச்சம் பண்ண முடியும். அதுல கண்டிப்பா முடியும். அதுல நம்மளுக்கு இதுல இன்னொரு சீக்ரெட் திங்ஸ் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் விருப்பப்படுறேன். என்னன்னா நம்ம சேவ் பண்ணும்போது நம்ம ஆஃபீஸில் இருக்க கொலீக்ஸ் இருப்பாங்க, நம்ம கூட வேலை செய்வங்க இருப்பாங்க, நம்மளுக்கு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட யார்கிட்டையும் இதை கலந்துக்கவே கூடாது. அப்போ என்ன தெரியுமா, இது எனக்கு நடந்திருக்குது. அது தெரியல நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு. நம்ம சில பேர் நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் செய்யுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம அப்படியே சொல்லுவோம், வாய்ட்டு சொல்லிடுவோம். நம்ம அந்த சொல்லி அடுத்த நிமிஷம் அது ஒரு வைப்ரேஷன் வரும் பாரு. அது நம்மளுக்குள்ளேயே அது என்ன சொல்றது, வேண்டாம், சேவ் பண்ண வேண்டாம். நம்ம இது ஒரு ரன்னிங் நம்பர் எடுத்து நம்ம ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம். இல்லை ஒரு வாட்ச் வாங்கலாம், இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்கலாம், இல்லை ஒரு சாண்டல் வாங்கலாம்னு அப்படி நம்ம நினைப்போம். ஆனா நம்ம முதல்ல நம்ம என்ன நினைச்சிட்டு சேவ் பண்ணிருப்போம், இந்த வருஷம் கடைசியில எனக்கு 50,000 பணம் இருந்தா நான் சேவ் பண்ணதான் நான் இதெல்லாம் பொருள் வாங்க போறோம் நம்ம நினைச்சிட்டு நம்ம சேவ் பண்ணுவோம்ல. அது நம்ம ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஆனா அவங்க கிட்ட எந்த ஒரு பணம் சேவிங் பண்ண மாட்டாங்க. அவங்க ஜாலியா இருக்காங்க. அவங்க அது ஒரு பொறாமை ஆயிடும். அவ எப்படி நம்ம சேவ் பண்றா, நம்மளால எதுக்கு சேவ் பண்ண முடியல, அவ நம்ம எப்படி இருக்க முடியும், அவ எப்படி சேவ் பண்றாங்க, அப்படி ஒரு ஒரு என்ன ஒரு கசப்பான ஒரு உணவு அவங்க நினைப்பாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு.
ஆனால் அவங்க மனசுக்குள்ளேயே அதை நினைப்பாங்க. அது என்ன தெரியுமா ஆகும் தெரியுமா, அது ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க தெரியல, அது ஒரு அலைப்பாயும் நம்மளுக்கு, நம்ம மனசுக்குள்ளே ஒரு அலைப்பாயும். நம்ம அந்த நிமிஷத்துல வந்து நம்ம வந்து டவுன் ஆயிடுவோம். நம்ம நம்ம எந்த ஒரு கோலோட எந்த ஒரு லட்சியத்தோட நம்ம போறோம் பாரு, அது டவுன் ஆயிடும். சேவ் பண்ணதுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. அதுதான் நான் சொல்றேன் நானு, தயவு செய்து யாருக்கிட்டையும் நீங்க வந்து இது வந்து ஷேர் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா இருக்கட்டும், இல்ல ஆஃபீஸ்ல வேலை செய்யற கொலீக்ஸா இருக்கட்டும், யாருக்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணாதீங்க. நம்ம செய்யறது வந்து நம்மளுக்கு தான். நம்மளுக்காக தான் செய்யறோம்ல. நம்ம எதுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையை வந்து எவ்வளவு நம்ம வந்து கஞ்சத்தனமா பண்ணிட்டு நம்ம சேவ் பண்றோம். அது எதுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லணும்? அது எதுக்கு நம்ம பப்ளிசிட்டி பண்ணணும்? அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம வந்து சேவ் பண்றோமா, நம்ம ஒரு குறிக்கோளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு வந்து நம்ம கம்மன் நம்ம சேவ் பண்ணல. கண்டிப்பா நம்ம வந்து அந்த சேவிங்ல வந்து நம்ம அதை ஜெயிச்சு வர முடியும். நம்ம பிளான் பண்ணணும். நான் வந்து திரும்பி திரும்பி இதுதான் நான் சொல்லுவேன். இந்த ஆரம்பத்துல இருந்து இந்த வீடியோ போய் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரே ஒரு இந்த ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லுவாங்க, இந்த சேவிங் அண்ட் பிளானிங். எது பிளான் நான் பண்ணாம எதுவும் நான் சேவ் பண்ண முடியாது. நம்ம வந்து வாழ்க்கையில வந்து எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது வந்து நம்ம ட்ராவலிங்கா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு வருஷத்துல ஒருத்தர் வந்து டூர் போறதா இருக்கட்டும், இல்ல நம்ம குழந்தைகள்கிட்ட வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சும்மா ஒரு ஷார்ட் ட்ரிப் போனாலும், எதோ இருந்தாலும் நம்ம ஒரு பிளான் பண்ணணும். அது மாதிரி இது சேவிங்லயும் இதுதான் நான் வந்து கடைப்பிடிச்சிருக்கேன். நம்ம சேவிங் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பிளானோட செய்யணும். வித்தவுட் பிளான் எதுவும் சக்சஸ் ஆகாது. இது மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வாழ்க்கையில வந்து எவ்வளவு பெரிய பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க. எல்லாரும் வந்து பட்டுன்னு அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்து அவங்க வேலையை செய்யல. அவங்க எல்லாத்துலயும் ஒரு பிளான் பண்ணி தான் அவங்க வந்து ஜெயிச்சு வராங்க. ஸோ வந்து எதுக்கும் ஒரு பிளான் இருக்குது. எதுக்கு ஒரு பிளான் பண்ணாதான் அது வந்து நம்ம சக்ஸஸாக நம்மளை கொண்டு போய் சேர முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் அகெயின் ஒரு ரிக்வெஸ்ட்டு, ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆதரவு. தேங்க்யூ வெரி மச். ஜஸ்ட் ஒன்று சொல்லணும், நான் வந்து மறந்துட்டேன். என்னென்னா வந்து நான் இந்த சண்டேக்கு முந்தின நாள் ஒரு சண்டே வந்துச்சுல, 20ஆம் தேதி அன்னைக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இடியாப்பம் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த இடியாப்பம் வந்து எனக்கு செய்ய தெரியாது இது வரைக்கும். நான் ஊருக்கு போயிருந்தேன், ஊருக்கு இல்லை வேளாங்கண்ணி போயிருந்தேன் லாஸ்ட் மே மாதம். அப்போ வந்து அங்கே வந்து நான் சாப்பிட்டேன் அந்த இடியாப்பம், அது ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போ அங்கே இருக்கவங்களை கேட்டால் வந்து இது வந்து செய்யறதுக்கு அது இருக்கும்ல, ஒரு அந்த பாத்திரம் எங்க கிடைக்கணும், அவங்க எனக்கு சொன்னாங்க இந்த கடையில கிடைக்கணும். அது நான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து என்ன சொல்றது, நான் வந்து நிறைய யூடியூப் எல்லாம் பார்த்தேன் நான் எப்படி செய்யணும் அந்த இடியாப்பம். அப்போ வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன் இந்த லாஸ்ட் சண்டேக்கு. வந்துச்சு, ஒரு அளவுக்கு வந்துச்சு. ஆனால் அவ்வளவும் மோசம் இல்லை, ஒரு அளவுக்கு வந்துச்சு. பாருங்க, அதை போட்டு இதை நான் அட்டாச் பண்ணுறேன். இது எதுக்கு நான் இதில் அட்டாச் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் நான் இந்த வீடியோ முடிச்சேன், சரி ஓகே தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நினச்சேன் என்னுடைய ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு தெரிய வைக்கணும்ல. சின்ன விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்ல. அதுக்கு வந்து இந்த இடியாப்பம் செய்யறதுக்கு வந்து என்ன இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் செய்ததே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். அது வந்து என் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை, நான் இது செய்வேன், கரெக்டாக செய்வேன். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து துணர்ச்சி எனக்கு உயிர்க்குழுந்து வந்துச்சு. அதுக்கு தான் வந்து இது இப்படி செஞ்சேன். கொஞ்சம் பாருங்க இந்த ஃபோட்டோவை. ஓகே, எல்லாரும் சாப்பிட்டாங்க, அவ்வளவும் மோசம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த கன்சிஸ்டன்சி சரியாக வரல. அது திருப்பி நான் வந்து கொஞ்சம் நல்லா படித்து நல்லா ட்ரெயின் பண்ணி நான் வந்து சரியாக செய்வேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த பிக்சர் இதில் அட்டாச் பண்ணுறேன், அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ.